நம்ம விவேக் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக காமெடியில பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. இவருடைய காமெடிகள் வந்துட்டு மற்ற காமெடியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இவருடைய காமெடி நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சிந்திக்க வைக்கவும் செய்யும். சமுதாயத்திற்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை தன்னுடைய காமெடியில வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாரு. ஸோ அதனாலேக்கே வந்துட்டு இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் ஒன்னா சேர்ந்துச்சுங்க. அது மட்டுமல்ல, தற்போது இவருடைய வாழ்நாளில் பலாயிரம் மரங்களை நட்டு சாதனை படுத்திருக்காரு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ வெயில் காலம் பயங்கரமா வெயில் அடிக்குதே, தயவு செஞ்சு எல்லாமே ஒரு மரத்தை நடுங்க. இது விவேக் சார் சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்துட்டு என்னுடைய படம் நாசமா போனதுக்கு காரணமே நம்மளுடைய கமலஹாசன் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு புகாரை முன்னாடி வச்சிருக்காரு நம்மளுடைய விவேக் சாரி. ஸோ தான் வாழ்நாளில் இது வரைக்கும் அவர் யார் மேலேயும் வந்துட்டு பழி சுமத்தினே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கமல் சார் மேலே இப்படி ஒரு பழி சுமத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இவர் முதல்ல ஹீரோவா நடிச்சு வெளியே வந்த படம் தான் வந்துட்டு நான் தான் பாலா அப்படின்ற ஒரு படங்க. ஸோ இந்த படமும் வந்துட்டு சமுதாயத்துக்கு தேவையான பல கதைகளை சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த படம் வெளியான அதே டைம்ல தான் வந்துட்டு நம்ம கமலஹாசன் சாருடைய பாபநாசம் அப்படின்ற ஒரு படம் வெளியே வந்துச்சாம். அதனால என்ன ஆச்சுன்னா, இவருடைய படத்துக்கு சுத்தமா கூட்டமே வரலையாம். அவ்வளவு தேட்டர் விநியோகஸ்தர்கள் இவரோட படத்தை வாங்குறது கூட முன் வரலையாம். ஸோ எல்லாமே வந்துட்டு பாபநாசம் படத்தை வாங்குறது தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்களாம். அதுவும் இல்லாம அந்த படம் நல்லா வேற ஓடிச்சா. ஸோ இந்த படத்தை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லையாங்க. ஸோ நான் முதல்ல ஹீரோவா நடிச்ச படம் கமலஹாசன் சார் படம் வெளியே வந்தனால வந்துட்டு ஊத்திக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா வந்துட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காக இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தற்போது இவர் வெள்ளைப்புக்கள் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த படத்தில் இவர் தான் ஹீரோ. ஸோ இந்த படத்தோட குழு வந்துட்டு இவர் மீட் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்கு, நீங்க தான் ஹீரோ அப்படின்னு சொன்னப்ப, வேணாப்பா நான் ஹீரோவாவே நடிச்சா நல்லா இருக்காது அப்படின்றத மட்டும் இல்லாம நான் ஹீரோவா நடிச்சா ஓடவும் செய்யாதுப்பா அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.